ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு குற்ற பின்னணி கொண்டவர்கள் தலைமறைவாக உள்ள ரவுடிகளை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் ஆணையர் அருணின் உத்தரவின் பேரில் ரவுடிகள் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது காவல்துறை. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், காவல் ஆணையரனுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் ரவுடிகளுடைய மொழியிலே எங்களுடைய பதில் இருக்கும் என்று அருண் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னையில் ரவுடிகளுடைய குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணித்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்கும்படி சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஏ கேட்டகரி ரவுடிகளாக இருக்கக்கூடிய கோச் குமரன் மற்றும் பப்ளு சண்முகம் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மடிப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்படும் போது அவர்கள் இருவரும் தப்பி ஓட முயன்றார்கள். அப்போது வழுக்கி விழுந்ததில் 2 பேருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 4000 ரவுடிகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் தலைமறைவாக இருக்க ரவுடிகள் எத்தனை பேர், அதே போல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ரவுடிகள் எத்தனை பேர், அதே போல விசாரணைக்கு முறையாக ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகள் எத்தனை பேர் என்ற பட்டியலை சென்னை காவல்துறையினர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ரவுடிகள் ஒழிப்பு தனிப்படை பிரிவு, அதே போல அனைத்து சிறப்பு தனிப்படை பிரிவுகளும் சேர்ந்து ரவுடிகளை கட்டுப்படுத்தி அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.